நன்னாரி சர்பத்துல போட்டு சாப்பிடக்கூடிய அந்த சப்ஜா விதைகளுக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். நான் உங்க ரியாஸ், நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டு யூ நோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சப்ஜா விதைகளை நீங்க தண்ணீர்ல ஊற வச்சு தான் யூஸ் பண்ணணும். இதை நீங்க தண்ணீர்ல போட்டுட்டீங்க அப்படின்னா அது அந்த தண்ணீரை உறிஞ்சு வலுவலுப்பா மாறக்கூடிய இயல்பு கொண்டது. சப்ஜா விதைகளை 1 டீஸ்பூன் எடுத்து நீங்க தண்ணீர்ல போட்டீங்க அப்படின்னா அது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா பல மடங்கா இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். இந்த சப்ஜா விதைகள்ல நார்ச்சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கு. சக்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க டெய்லியும் 1 டீஸ்பூன் சப்ஜா விதையை தண்ணீர்ல ஊற வச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய சுகர் லெவலை ரெடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் டெய்லியும் 1 டீஸ்பூன் சப்ஜா தண்ணீர்ல ஊற வச்சு சாப்பிட்டு வர்றதுனால அவங்களுடைய வெயிட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். சப்ஜா விதையை நீங்க சாப்பிடுறது ஜீரண பாதையில ஏதாச்சும் புண்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே ஆத்திடும். அதே மாதிரி நெஞ்செரிச்சல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே கிளியர் பண்ணிடும். மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளால அவதிப்படுறவங்களுக்கும் இந்த சப்ஜா விதை ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். மலச்சிக்கலால அவதிப்படுறவங்க 1 டீஸ்பூன் சப்ஜா விதையை சூடான பால்ல கலந்து குடிக்கணும். இப்படி குடிக்கிறது வயசானதுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கான்ஸ்டிபேஷனுக்கும் பிரெக்னன்ட் டைம்ல ஏற்படக்கூடிய கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் குணப்படுத்துறது ஒரு பெஸ்ட் மெடிசன். சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்களுக்கும் நீர் எரிச்சலுக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலுக்கும் பித்தத்தை ரெடியூஸ் பண்றதுக்கும் இது ஒரு நல்ல மருந்து. சப்ஜா விதைகள் நீங்க சாப்பிடுறது உங்க உடல் சூட்டை ரெடியூஸ் பண்ணி உங்களுடைய உடலை நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடும். அதனால இந்த சப்ஜா விதைகளை நீங்க வெயில் காலத்துல மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய உடல் எப்பெல்லாம் சூடா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் இந்த சப்ஜா விதைகளை நீங்க சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த சப்ஜா விதைகளை வெயில் காலத்துல நன்னாரி சர்பத்துல போட்டு நீங்க சாப்பிடுறது உங்களுடைய உடலுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி.